அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த புதிய ஆடைகள் உடுத்துவதற்கு உகந்த திதிகள் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையர்கள் சிறு குழந்தைகளுக்கு புது புது ஆடைகளை அணிவித்து உள்ள மகிழ்வார்கள். அது சில ஆடைகள் குழந்தைகளுக்கு ஒத்துக்காது. அழகாக இருந்தாலும் அந்த ஆடைகள் போடக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு உடல்வாதிகள் வந்து அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதாவது உடல்வாதிகளால் நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறி வச்சிருக்கிற திதியில் பயன்படுத்தி அதுபோல் அந்த குழந்தைகளுக்கு ஆடைகள் அணிவிக்கக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தும். இப்போ புதிய ஆடைகள் உடுத்துவதுக்கு உகந்த திதிகளை சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. திதிகள் பார்த்தீங்கன்னா தோதிகை, திருதிகை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி. திருப்பி சொல்கிறேன். துவாதிகை, திருதிகை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி ஆகிய திதிகளில் புதிய ஆடைகள் உடுத்துவதற்கு உகந்த திதிகளாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முன்னோர்களும் இதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வருவதுண்டு. ஏன்னா நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களுக்கு புது ஆடை உடுத்துக்குள்ள உடல்நிலை பாதிப்புகள் வரும். அந்த ஆடையை கழிச்சிட்டா உடல்நிலை சரியாயிடும். மீண்டும் நீங்கள் அந்த ஆடையை போடக்குள்ள அந்த குழந்தைக்கு அதே பாதிப்பு வரும். அது கண்டிஷியாகவும் இருக்கலாம். இப்போ 2 குழந்தைகள், அதை குயின்ஸ்னுவாங்கள்ல, இரட்டை பிறவி, அவங்களுக்கு ஒரே வகையான ஆடை எடுத்து கொடுத்துருப்பீங்க. 2 குழந்தைகள் நீங்கள் ஒரே ஆடைகள் போடக்குள்ள நீங்கள் வெளியில் எங்கன்னா செல்லக்குள்ள குழந்தைகளை கூட்டுக்கொண்டு செல்லக்குள்ள பார்க்குறவங்க கண்டிப்பாக குழந்தைகள் மேல் படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா தனித்தனியாக ஆடைகள் போட்டு இருந்தால் யாரும் அந்த குழந்தைய பார்க்க மாட்டாங்க. அது இரட்டை குழந்தையாக இருந்தாலும் குயின்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இருவருக்கும் ஒரே ஆடை எடுத்து கொடுத்து மற்றவங்களுடைய பார்வையை குழந்தைகள் மேலே நம்ம திருப்பிடுவோம். அப்படி பார்க்கக்குள்ள அவங்களுடைய கண்டிஷ்டி குழந்தைகளை பாதிப்படைந்து அந்த ஆடைகள் மீண்டும் மீண்டும் போடக்குள்ள குழந்தைகளுக்கு உடல்வாதிகளை ஏற்படுத்தும். இப்போ சொன்ன திதிகளில் அது போல் ஆடைகளை போட்டிங்கன்னா அந்த கண்டிஷ்டி நீங்கி குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க.